Good morning, students. Today we are going to discuss geography second lesson, climate and the natural vegetation of India. Climate and the natural vegetation of India. So the climate என்ன உங்களுக்கு தெரியும்? Climate அப்படிங்கிறது காலநிலை. ஸோ காலநிலை நேச்சுரல் வெஜிடேஷன்னா இயற்கை தாவரங்கள் இந்தியா. ஸோ இப்போ காலநிலையும் இயற்கை தாவரங்களை பற்றி இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு introduction அறிமுகம். So we drink more water during summer and do not drink the same amount of water during the winter. அப்போ சம்மர் கோடை காலங்களில் அதிகமாக தண்ணி குடிக்கிறோம், குளிர் காலங்களில் நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கிறதில்ல. Why do we wear the cotton or lighter clothes during the summer season and heavily woolen clothes during the cold winter season in North India? ஏன் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா சம்மர் காலங்களில் காட்டனு லெதர் கிளாத்தும், அதே பார்த்திங்கன்னா வின்டர் கிளாத்தில் உல்லன் கிளாத்தஸ், ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. வை டு நாட் வி வியர் த உல்லன் கிளாத் இன் சவுத் இந்தியா? ஏன் தென்னிந்தியாவில் வந்து கம்பளி ஆடைகளை உல்லன் கிளாத் அணியதில்லை? என்ன காரணம்? இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரெவலன்ஸ் ஆஃப் வேரிங் வெதர் கண்டிஷன் பிட்வீன் நார்த் அண்டு சவுத் இந்தியா. இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா இன் பிட்வீன் வெதர் கண்டிஷன், வானிலை மாற்றங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் காரணம். அப்போ ஸோ இந்த வின்டர் சீசன், சம்மர் சீசன் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஏற்பட மெயின் காரணம் என்னென்னா, ஸோ நீங்கள் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரெவலன்ஸ் ஆஃப் வேரிங் வெதர் கண்டிஷன் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் இந்தியா. இதுதான். இப்போ தென்னிந்தியாவிலையும் வட இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வானிலை மாற்றங்கள் ஏற்படுது. அதனால இந்த வின்டர் சம்மரில் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் கிளைமேட் அப்படின்னு பேர். இந்த ஈக்குவல் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்டு பிரிட்டிஷ் கிளைமேட் விச் இஸ் நெய்தர் டு ஹாட் நார்தர் டு கோல்டு அப்படின்னு பேர். இப்போ ஈக்குவல் கிளைமேட்னால் சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த புக்கிங் கொஷின். விச் இஸ் நெய்தர் ஹாட் நாட் கோல்டு. ஸோ இது அதிகமான வெப்பநிலையும் கிடையாது, அதிகமான குளிரும் கிடையாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தான் ஈக்குவல்ஸ் கிளைமேட் அப்படிங்கிறாங்க. அடுத்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட்டு மூட்டு த ஃபேக்டார் அஃபெக்டிங் த கிளைமேட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபேக்டர் அஃபெக்டிங் கிளைமேட், அப்போ கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய, அது பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? த கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் latitude, altitude, distance from the seas, monsoon wind, relief features and jet stream. இது ஒன் ஆஃப் த 2 மார்க். ஸோ இப்போ அஃபெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா latitude அச்சங்கோடுகள் சொல்வது, altitudeனா உயரம், distance from sea, ஸோ நம்ம கடலுடைய தொலைவு தூரம், மான்சூன் விண்ட் பருவகால மாற்றம், ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்னால் நிலத்தோற்றங்கள், ஜெட் ஸ்ட்ரீம்னா காற்றோட்டம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸு. அதை தான் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லேட்டிடியூட். இப்போ இந்த லேட்டிடியூட் அப்படின்னா latitudinally India lies between 8 degree 4 minutes north and 37 degree 6 minutes north latitudes. This the Tropic of Cancer divides the India into 2 equal half. இது முக்கியமானது. இப்போ Tropic of Cancer divides the country into equal half. இந்தியாவை 2 சமப்பிரிவாக பிரிக்கக்கூடிய, இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய இந்த லைன், இன்பிட்வீன் லைன் பேர் ட்ரோபிக் ஆஃப் கேன்சர். தமிழில் வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா கடகரேகை அப்படின்னு பேர். அப்போ
வேர்ல்டு மேப்பில் சென்டராக போகக்கூடியது பேர் ஈக்வெக்டார், பூமத்திய ரேகைன்னு பேர். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், தப்பாக எழுதக்கூடாது. ஸோ இது இப்போ டிவைட் பண்ணுறாங்க. இந்த லேட்டிடியூட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா area located in south of Tropic of Cancer experiences high temperature and no severe cold season throughout the years. ஒரு ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா அங்கே இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கக்கூடிய சவுத்து, ஸோ அங்கே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அவருடைய அந்த கோல்டிங் கண்டிஷன், குளிர்காலங்கிறது கம்மியாக இருக்குது. This area is north of this parallel enjoys subtropical climate. ஸோ இதே சேம் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இந்த ஆல்டிடியூட் அச்சத்தில் அந்த அச்சக்கோடுகள் காரணமாக இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அல்டிடியூட் உயரம். ஸோ அப்போ இந்த உயரத்துக்கு தகுந்த போல் சேஞ்சஸ் ஆகுது இந்த கிளைமேட். When the altitude increases, the temperature decreases. The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. It is called normal lapse rate. இது ஒன் ஆஃப் த 2 மார்க். ஸோ அப்போ உயரங்கள் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறைகிறது. இந்த வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் பார்த்திங்கன்னா 6.5 என்னது அந்த வெப்பநிலை சென்டிகிரேடுங்கிறது குறையுது. இது வந்து நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஹென்ஸ் பிளேஸ் இஸ் மவுண்டெயின் ஆர் கூலர் தென் பிளேஸ் ஆஃப் சமவெளி. நம்ம நிலத்தை விட பார்க்கும்போது நம்ம மவுண்டெயின்ஸ் மலைப்பகுதிகளில் வெப்பநிலைங்கிறது கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி அண்ட் செவரல் அதர் ஹில்ஸ் ஸ்டேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் திஸ் ஹிமாலயா ரேஞ்சஸ் லைக் டு முசோரி, ஷிம்லா அண்ட் ஆர் மச் கூலர் தென் பிளேஸ் லொக்கேட்டட் இன் தி கிரேட் பிளைன்ஸ். அப்போ பிளைன்ஸ் சமவெளிகளை விட இதுமாரி இந்த மவுண்டெயின்ஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் தெரியும், ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கீங்க, ஸோ ஹில் ஸ்டேஷன் போயிருப்பீங்க, அப்போ பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, கடலுடைய தூரத்துலேருந்து விலகிருக்கிறதுலாம் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ டெய்லி போகிறோம், இப்போ நீங்களே பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்ம நியர்பை இருக்கக்கூடிய தரங்கம்பாடி இல்லை பூம்புகார் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ கடல் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டைமில் அந்த கடல் நியர்பை இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றோட்டங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டராகவே இருக்கீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் தான் என்ன அப்படின்னா இந்த இந்தியாவுடைய கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணாதனால டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, ஸோ அதோடைய ப்ராசஸிங் கண்டிஷன் என்ன. A large area of India, especially the peninsular region. India is a peninsular country, தீபகற்ப நாடு. 3 sides water, 1 side land இருக்கக்கூடியது தெரியும். So it is not very far from the sea and the entire area has a clear maritime influence on climate. This part of the country does not have a very clearly marked winter and the temperature. It is equal almost throughout the year. ஒரு ஆண்டு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவுடைய வெப்பநிலையாக இருக்கட்டும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஆஸ் எ சென்ட்ரல் அண்டு நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் மச் எ சீசனல் வேரியேஷன் இந்த டெம்பரேச்சர் டியூ டு தி அப்சன்ஸ் அண்ட் ஃப்ளூயன்சி. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி இருக்கும்போது ஸோ இப்போ நியர்பை சி ஏரியா இருக்கக்கூடிய இந்தியாவில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலைங்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகவும் இல்லைங்களா. அதே பார்த்திங்கன்னா சீலேருந்து டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய பிளேஸு இப்போ நார்த் இந்தியா சென்ட்ரல் இந்தியாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகுது. இதுக்கு மெயின் காரணம் அப்சன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சி அப்படின்னு சொல்கிறாங்க. சியுடைய ஆதிக்கமின்மை இல்லாததுனால. ஹியர் த சம்மர் ஆர் hot and winter or cold, the annual temperature of Cochin does not exist. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா இருக்கக்கூடிய கொச்சின் எடுத்துட்டிங்கன்னா நியர்பை கடல் ஒட்டி இருக்குது, அது 30 டிகிரி செல்சியஸ் லொக்கேஷன் ஃபார் கோஸ்டல் கடற்கரை ஒட்டி இருக்குது. அதே பார்த்திங்கன்னா கடற்கரை இல்லாமல் த 40 டிகிரி செல்சியஸ் இன் டெல்லி சின்ஸ் லொக்கேட் ஃபார் இன்டீரியர் பார்ட். ஸோ அப்போ அவே ஃப்ரம் த சி
இப்போ சீலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டெல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இந்தியாவோட கேபிட்டல் சிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா வெளியேர் வந்து கொச்சினில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியஸுக்கு மெயின் காரணம்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ. ஸோ அப்போ இந்தியாவோட லேண்ட் ஃபார்மில் நியர்பை கடலொட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு வகையான டெம்பரேச்சர்ஸ் உடைய கண்டிஷன் இருக்குது. அதே ரொம்ப அவே ஃப்ரம் த சீ இருக்கும்போது அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் நியர் த கோஸ்ட் ஆஸ் மோர் மேஷ்யூஸ்னால் வெட் கண்டிஷன், ஈரப்பதம்னு அர்த்தம். த மோர் மேஷ்யூஸ் அண்ட் கிரேட்டர் பொட்டென்ஷியல் ப்ரொடியூஸ் precipitation. அப்போ அதிகப்படியான மழைப்பொழிவும் தருது. ஸோ in this fact amount of rainfall at Kolkata located near the coastal. அப்போ கொல்கத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும் பே பெங்கால் அந்த நியர்பை இருக்கிறதுனால இங்கே they have more rainfall. they have more rain, அதிகப்படியான இடங்களுடையதாக இருக்குது. கல்கத்தா have more rain, அதிகப்படியான ரெயினை பெறுது. ஸோ 119 சென்டிமீட்டர் 119 சென்டிமீட்டர் decrease just 24 centimeter in Bikaner, which is located in interior part of Rajasthan. Bikaner எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ நம்முடைய மேப் எடுத்திங்கன்னா கல்கத்தா ஈஸ்ட் சைடு இருக்குது. ஸோ அந்த ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய கல்கத்தா பார்த்திங்கன்னா நியர் கோஸ்டல் ஏரியாவில் லொக்கேட் இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 119 சென்டிமீட்டர் மழை பெறுது. அதே பார்த்திங்கன்னா நம்முடைய வெஸ்ட்டு மேற்கு அதாவது பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டு வடமேற்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கிட்டத்தட்ட அமைஞ்சிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ராஜஸ்தானில் தான் பிகானேர் இடத்துல வெறும் 24 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மான்சூன் விண்டு, பருவ மாற்றம். மான்சூன் விண்டு பருவ காற்றுகள் சொல்லக்கூடியது மாற்றங்கள்லாம் ஏற்படுது. The most dominant factor which affected the climate of India in the monsoon wind. இப்போ 1 by 1 நான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாட்டிடியூடு, அல்டிடியூடு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. இதை விட பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவுடைய கிளைமேட் சேஞ்சஸ், வெதர் கண்டிஷன் சேஞ்சஸுக்கு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா மான்சூன் விண்டு. A seasonal reversal winds India remain to influence of this wind for considerable part of the year. ஸோ அப்போ இந்த பருவநிலை காற்றுடைய டைரக்ஷன் விண்டு திசை மாறுதல்னால ஏற்படக்கூடிய இந்த மான்சூன் விண்டு பருவகால மாற்றங்கள் ஏற்படும். இதனால் அந்த அஃபெக்டட் த கிளைமேட் இன் இந்தியா. the sun rises of vertical over the central part of India during the mid-June. அதாவது ஜூன் மாதம் அதாவது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து வெர்டிகலாக இருக்குது. சம்மர் சீசன் எண்டு மே மாதம் முடியுது. It because one set of southwest monsoon bring down to the temperature of entire India. அப்படி என்ன செய்யுது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட்னால் தெரியும் உங்களுக்கு, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லக்கூடியது என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ஆஃப் தி என்டையர் இந்தியா causes moderated heavy rainfall in many part of India. ஸோ அப்போ இந்த மான்சூன் பருவக்காற்றால் பார்த்திங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுங்கிற பீரியடில் அது மிட்-ஜூன் மே எண்டு அந்த முடிஞ்ச பிறகு ஜூனுடைய சொல்லக்கூடிய மிட் வீக் சொல்லக்கூடிய அந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்டையர் இந்தியாவிலையும் மோஸ்ட் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால். ஸோ சிமிலர்லி கிளைமேட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் இன் இந்தியா இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் பை நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்டையர் நார்த் இந்தியா ஃபுல்லும் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் ரெயின் பெறுது. ஸோ நெக்ஸ்ட்டு அதோடைய தாக்கம் மாறி சேஞ்சஸ் ஆகி இந்த பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவக்காற்றாக மாறுது. ஸோ இப்போ இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது வெதர் ரெஃபர்ஸ் டு ஸ்டேட் அட்மாஸ்பியர் பிளேஸ் ஆஃப் கிவன் பாயிண்ட் ஆஃப் கிளைமேட். ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸ் வெதர்னா என்ன அப்படின்னு பார்க்குறாங்க, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ ஒரு அட்மாஸ்பியர் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஸோ அட்மாஸ்பியர் சேஞ்சஸ் வளிமண்டல காற்றின் மூலமாக இந்த வெதர் கண்டிஷன் ஏற்படுது. கிளைமேட்டுங்கிறது லாங் பீரியட், ஒரு நீண்ட காலமாக ஒரு 30 or 35 இயர்ஸில்
அங்கே இருக்கக்கூடிய அந்த சீசன் பருவகால மாற்றங்கள் எப்படின்னா அது வந்து கிளைமேட் காலநிலை மாற்றம் அப்படின்னு பேர். ஸோ இது ஒன் ஆஃப் த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் இது பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ரிலீஃப் நிலத்தோற்றம் என்ன அப்படின்னு பார்ப்போம். The relief of India has to the great bearing and the major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of winds and amount of rainfall. ஸோ ஒரு நிலத்தோற்றத்தில் மாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது என்ன சார் அப்படின்னா அந்த நிலத்தோற்றத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட். ஒரு நிலத்தோற்றுடைய காலநிலை மாற்றத்துக்கு மெயின் காரணம் டெம்பரேச்சர்ஸ் வெப்பநிலை, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வளிமண்டல காற்றழுத்தம், டைரக்ஷன் ஆஃப் விண்டு விண்டுடைய திசை டைரக்ஷன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் மழை பொழிவு. இதை ஆல் த மேஜர் ஃபேக்டர்ஸ் உள்ள இருக்கக்கூடியது அந்த சேஞ்சஸ் ஏற்படுது அந்த ரிலீஃபு. ஸோ இப்போ த ஹிமாலயா ஆக்ட்ஸ் ஃபார் பேரியர் ஆஃப் ஃப்ரீசிங் கோல்டு வித் பிலோ ஃப்ரம் தி சென்ட்ரல் ஏஷியா அண்ட் கீப் டு இந்தியன் சப்கான்டினென்ட். அப்போ சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய அந்த குளிர் காற்றை இந்தியாவுக்கு வராத அளவுக்கு தடுத்து எது ஹிமாலயாஸ் தடுத்து இந்தியா சப்கான்டினென்ட்டை இந்திய துணைக்கண்டத்தை பாதுகாக்குது. ஸோ அப்போ அந்த ஹிமாலயாஸ் இல்லை அப்படின்னு நம்ம குளிர்காற்று அந்த அளவுக்கு வந்துடுச்சு ஏஷியாவில் வந்துடுச்சு நிறைய நம்மளுக்கு லாஸ் ஆகும், நிறைய பீப்புள் வந்து டைட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வார்ம் சச் எ நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்சஸ் ட்ராபிக்கல் கிளைமேட் ஈவன் டூரிங் விண்டர். During southwest monsoon areas for western slope and western Ghats receives heavy rainfall. அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று புயலில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்லோப் மேற்கு தொடர்ச்சியினுடைய வெஸ்டர்ன் ஸ்லோப். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் த கண்ட்ரி. இந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு லைஸ் டு ஷேடோ ஃபார் லீவ்விட்ஸ். அப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய காற்று வீசக்கூடிய விண்ட்வார்ட்ஸ் லீவ்வார்ட்ஸ் விண்ட்வார்ட் சைடில் இருக்கக்கூடியது ஹெவி ரெயின்ஃபாலையும், லீவ்வார்ட் சைட்ஸ் அதோடைய அவுட் சைடில் இருக்கக்கூடிய அதாவது மழை பெறாத இடம் மழை பெய்யாத கூடிய இடம் அவுட் சைடு லீவ்வார்ட் சைடு பேர். அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்திங்கன்னா கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவெலாம் அந்தளவுக்கு மழை கிடையாது. ஸோ லிட்டில் ரெயின்ஃபால் டூரிங் தி சீசன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மங்களூர் லொக்கேட் ஃபார் கோஸ்ட் கெட் ரெயின்ஃபால். மங்களூருங்கிறது விண்ட்வார்ட் சைடு இருக்குது கிட்டத்தட்ட 280 சென்டிமீட்டர். அது பெங்களூருங்கிறது லீவ்வார்ட் சைடு இருக்குது வெறும் 15 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ஸோ இதுதான் லாஸ்ட் ஒன் ஃபேக்டர் வந்து ஜெட் ஸ்டீம். காற்றோட்டங்கள் காற்றுடைய திசையை நோக்கி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ ஜெட் ஸ்டீம் நீரோட்டங்களை பற்றி பார்க்குறோம். The jet stream are fast moving wind blowing narrow zones of upper atmosphere. வளிமண்டலத்தில் மொத்தம் 5 ஸ்பியர்ஸ் என்னது ஃபட் நம்ம வந்து பார்த்துருவோம். அதோடைய அந்த அட்மாஸ்பியரோட லேயர்ஸை டிவைடட் இன்ட்டு 5ன்னு பார்த்துருக்கோம். ஒன்று இல்லைங்களா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸ்போஸ்பியர். ஸோ இதோடைய இந்த அட்மாஸ்பியருடைய லாஸ்ட் அப்பர் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய வழியாக ஃபாஸ்ட்டாக மூவ் கூடக்கூடியது தான் இந்த ஜெட் ஸ்டீம் காற்றோட்டங்கள் பேர். அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்டீம் அடிப்படையில் தியரின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் driven by the shift of subtropical westerly jet stream plane of India towards in Tibet plateaus. அப்போ அந்த மேல் நோக்கி அப்பர் லேயர்ஸ்லேருந்து இந்த காற்றானது என்ன செய்யுது அப்படின்னா டு மூவ் டு பிளாட்யூஸ் திபெத்தியன் பிளாட்யூஸ் நோக்கி நகருது. த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்டீம் கிழக்கு இருக்கக்கூடிய ஈஸ்டர்லி ஜெட் ஸ்டீம் காஸ்ட் ட்ராபிக்கல் டெப்ரேஷன் போத் டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு ரீட்ரேட்டிங் மான்சூனை உருவாக்குது. சொல்லிடுறேன் ஜெட் ஸ்டீம் நீரோட்டங்கள் இந்த காற்றோட்டம்னு சொல்லக்கூடிய அதுமாரி ஜெட் ஸ்டீம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதுவும் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க என்னென்னா அட்மாஸ்பியருடைய அப்பர் லேயரில் ஸோ ஒரு குறுகிய வழியாக பாஸ் பண்ணக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் விண்டு அப்படிங்கிறது. ஸோ அதுங்க அந்த வழியாக அங்கே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் காலநிலை மாற்றங்கள் பல. ஸோ அந்த ஏரானது திரும்பி எதை நோக்கி மூவ் ஆகுது டு மூவ் டு பிளாட்டிவ்ஸ் விடுமையை நோக்கி நகருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இதுதான் முக்கியமானது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம டாபிக் வந்து மான்சூன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மான்சூன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பருவ காற்றுகள் அப்படின்னு தெரியும். மான்சூன் த வேர்ட்
Monsoons has been derived from the Arabic word mausium, which means season, பருவ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறந்துடாதீங்க இந்த வேர்ட் the word monsoons has been derived from the Arabic word mausium, which means season. Originally the word monsoons used for Arabic navigator. இந்த monsoon word ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்கன்னா Arabic navigator several centuries ago. The seasonal reversal wind along with the show of Indian Ocean, especially over the Arabian Sea. ஸோ அது இந்த மான்சூன் பருவகாற்று மாற்றத்தால் என்ன சார் நடக்குது அப்படின்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு, ஸோ ஒன்று அரேபியன் சி இன் பே ஆஃப் பெங்கால் நடக்குது. ஸோ அந்த எஸ்பெஷலி ஓவர் த அரேபியன் சி இட் ப்ளோ ஃப்ரம் தி சவுத் வெஸ்ட், தென்மேற்கு இருந்து இல்லை தென்மேற்கில் இருந்து என்ன செய்யுது அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டு டூரிங் சம்மர் கோடை காலத்தை பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்லேருந்து தென்மேற்குலேருந்து வடகிழக்கு நோக்கியும் வடகிழக்குலேருந்து தென்மேற்கு நோக்கியும் என்ன செய்யலாம் மாறி இந்த உருவாக்கியிருக்கு. ஸோ மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் have developed a number of concepts about the origin of monsoon. அந்த மான்சூன் ஆரிஜின் தோற்றத்தை பற்றி பல்வேறு வகையான இந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. According to the dynamic concept, the monsoon wind originated due to seasonal migration of the planetary wind pressure belt following the position of sun. ஸோ இந்த மான்சூன் பருவகாற்றில் ஏற்படுது மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பொசிஷன் ஆஃப் சன்னோடைய பொசிஷன், அது வந்து சன்ரைசஸ் வந்து வெர்டிக்கலாக விழும், சப்போஸ் ஸ்லைட்டிங்காக விழும், சப்போஸ் படாது. இது ஒன்று. ரெண்டாவது நெக்ஸ்ட்டு ஒன்று பிளான்ட்ரி விண்ட், கோல் காற்றுகள் பார்த்துருக்கணும். ஸோ அதோடைய மாற்றங்கள். லாஸ்ட் ஒன்று சீசனல் மைக்ரேஷன், பருவகாற்று பேசாது. ஸோ இந்த ஒரு அடுத்த ஒன்று ப்ரெஷர் பெல்ட், காற்றழுத்தம். ப்ரெஷர் பெல்ட்லேயே ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 தான் என்ன அப்படின்னா இந்த மான்சூன் சேஞ்சஸுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ த சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் பிளான்டரி விண்ட்ஸ் அண்ட் த ப்ரெஷர் பெல்ட் ஃபாலோயிங் தி பொசிஷன் ஆஃப் சன். டூரிங் தி சம்மர் solstice for the sun rays fall vertically over the Tropic of Cancer. ஸோ நம்ம இந்தியாவில் இந்தியா ஆஃப் ஆஃப்ரிக்காவோட வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய அதான் இந்தியா மேலே சன்ரைசஸ் வெர்டிக்கலாக வெடிக்கூடிய அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஹெவி டெம்பரேச்சராகவும் ஸ்லோட்டிங்காக பார்த்திங்கன்னா அங்கே லோ டெம்பரேச்சராகவும் இருக்குது. குளோப் ஷிஃப்ட் ஃபார் நெட்வொர்க்ஸ் at the same time. The intertropical convergence zone also move the northwards, வடக்கு நோக்கி. The major part of the Indian landmass comes under the influence of southeast trade winds. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பிளேசஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், தென்கிழக்கு வியாபார காற்று வீசக்கூடிய தென்கிழக்கு காற்றை பயன்படுத்தி வியாபாரங்கள் நடைபெற்றிருக்கு. ஒயில் கிராசிங் ஈக்குவேட்டார், அந்த சன்ரைசஸ் வந்து ஒயில் கிராசிங் தி ஈக்குவேட்டர், பூமி திரையை கடக்கும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்திருக்கு. த விண்ட் கெட்ஸ் டிஃப்ளாக்டட், காற்று திரும்பி என்ன ஆகுது அங்கேருந்து திசை மாறுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. டிஃப்ளெக்டட் அண்ட் டேக் டு டைரக்ஷன் ஃபார் சவுத் வெஸ்ட்டு, அங்கேருந்து மாறி என்ன செய்யுது சவுத் வெஸ்ட், தென்மேற்கு நோக்கி பிகம் அண்டு சவுத் வெஸ்ட் மான்சூன், அதுதான் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறாங்க. டூரிங் தி வின்டர் சீசன் the pressure and the wind belt shifted southwest, there were easterly northeast monsoon trade. Otherwise the region such a dynamic changes of direction planetary wind known for monsoon. பொதுவாக கோல் காற்றுகளுடைய திசை சேஞ்சஸ் ஆகிறதுனால தான் மான்சூன் பருவக்காற்று எழுப்புறது. வெறும் கோல்கால் மட்டுமே இல்லை, ப்ரெஷர் பெல்ட்டு, சன்ரைசஸ், சன்னுடைய பொசிஷன்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த மான்சூன் அப்படிங்கிறது. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன்ஸ், த மெட்ராலஜிக்கல் ரெகனைஸ் த 4 distinct season in India கேட்குறாங்க. ஒன் ஆஃப் த 2 marks இது என்ன 4 distinct season. The winter season January to February, summer season March to May, southwest monsoon raining season June to September, the northeast monsoon October to December. ஸோ இந்த 4 சீசன்ஸை கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பேன். வின்டர் சீசன் January to February, summer season March to May, and the southwest monsoon raining season June to September, northeast monsoon October to December. The first நம்ம வந்து winter season
குளிர்காலம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வின்டர் சீசன் மெயினாக ஏற்படும் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ரேசஸ், மெயினாக இந்தியாவுடைய வின்டர் சீசன். அப்போ இந்த வின்டர் சீசன் அப்படிங்கிறது குளிர்காலம். ஏன் குளிர்காலம் என்பது அப்படி எப்போ குளிர்காலமாக இருக்கும்? லோ டெம்பரேச்சர். இதனால் சன்ரைசஸ். ஸோ இந்தியாவில் ஸோ அந்த சன்ரைசஸ் வந்து ஸ்லாட்டிங்காக ஸோ ஸ்லோட்டிங்காக சாய்வாக விழும்போது அதோடைய என்ன செய்யலாம், அந்த எங்கெங்கெல்லாம் ஸ்லோட்டிங்கான சன்ரைசஸ் இருக்கும் அங்கே வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன அப்படின்னா வின்டர் சீசன் குளிர்காலம் ஏற்படுதுங்கிறாங்க. So during the period, vertical rays of the sun fall over the Tropic of Capricorn, which is far away from India. அப்போ மகர ரேகையில் வெர்டிக்கலாக விழும்போது இந்தியா வந்து கொஞ்சம் அவே ஃப்ரம் சில பகுதிகள் வந்து அந்த சன்ரைஸ் இல்லாமல் தூரமாக இருக்குது. ஹென்ஸ் த இந்தியா ரிசீவ் தி ஸ்லாக்டிங் சன்ரைசஸ். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹாவ் ஏ ஸ்லாக்டிங் சன்ரைசஸ். இந்தியா ஹேஸ் ஸ்லாக்டிங் சன்ரைசஸ். இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய்வான ஒரு செங்குத்து இல்லாமல் சாய்வான சன்ரைஸ் தான் கிடைக்குது. விச் ரிசல்ட் இஸ் லோ டெம்பரேச்சர். அதான் சொன்னேன், லோ டெம்பரேச்சர் குறைவான வெப்பநிலை கிடைக்குது. ஸோ இதனால் இது கோல்டு வெதர் சீசன் கேரக்டரைஸ்ட் பை தி கிளியர் 6 ஃபைன் வெதர்ஸ், த லைட் நார்த்லி விண்ட்ஸ், லோ ஹியூமிடிட்டி, லார்ஜ் டே டைம் டு வேரியேஷன் ஆஃப் தி டெம்பரேச்சர். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள், ஸோ சன்ரைசஸ்ஸு, விண்டு, ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் எல்லாம் மாறுது. ஸோ ஆஃப் தி டெம்பரேச்சர் டூரிங் தி சீசன் ஹை ப்ரெஷர், அதிக காற்றழுத்தம் ஏற்படும் போது டெவலப் த ஓவர் நார்த் இந்தியா அண்ட் நார்த் வெஸ்ட்லி வின் பிலோ டவுன் டு இண்டஸ் கங்கா வேல்யூ. ஸோ அப்போ இந்த மாரியான காற்றழுத்த மாற்றங்களால் ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்றழுத்தமானது இந்த பிலோ ஃப்ரம் இண்டஸ் கங்கா, சிந்து கங்கை சமவெளி வழியாக என்ன செய்யுது அப்படின்னா மூவ் ஆகுது. சவுத் இந்தியாவில் எடுத்திங்கன்னா ஜென்ரல் டைரக்ஷன் விண்ட் இஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், கிழக்கு மேற்கு கிழக்காக மாற ஆரம்பிச்சிது, கிழக்கு மேற்கா. த ரெயின் டூரிங் தி சீசன் ஜென்ரலி அக்கர் டு ஓவர் த விண்டர் ஹிமாலயாஸ். இந்த விண்டர் சீசன் பீரியடில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், தமிழ்நாடு, கேரளா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் டூரிங் தி சீசன்ஸ் த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் அசோசியேட்டட் த்ரூ தி வெஸ்ட்லைஸ், அதாவது மேற்கத்திய காற்றுகள் சொல்கிறாங்களே, வெஸ்ட்லைஸ் ஆர் மெயின் ரெயின் பேரிங் ஃபார் சிஸ்டம் இன் நார்தர்ன் பார்ட் ஆஃப் கண்ட்ரி. த ஜெட் ஸ்ட்ரீம் played to dominant role to bringing this disturbance of India. The western disturbance causes rainfall in Punjab, Haryana, Himachal Pradesh, snowfalls and hills of Jammu, Kashmir. The rainfall very useful for the cultivation of winter. ஸோ அப்போ வின்டர் சீசனில் மெயினாக வின்டர் சீசன் குளிர்காலம் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம். இந்தியா ஹேஸ் ஏ ஸ்லாட்டிங் சன்ரைசஸ்னால லோ டெம்பரேச்சர், ஸோ அந்த குளிர் ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா வெதர், விண்டு, ஹியூமிடிட்டி இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது. இது இல்லாமல் இந்த சேஞ்சஸ் ஆஃப் தி ப்ரெஷர் பெல்ட், ஹை ப்ரெஷர் டெவலப், ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷருடைய மாற்றம், காற்றழுத்த உயர் காற்றழுத்த தாழ்வழுத்த காற்றுநிலையால் இந்த காற்றுடைய சுழற்சி கேஸ் இது என்ன ஆகுது அப்படின்னா சில சேஞ்சஸ் ஏற்பட்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா சில அந்த வெஸ்ட்லைஸ் விண்டு அண்டு ஈஸ்ட்லைஸ் விண்டு, மேற்கத்திய காடுகள் கிழக்கத்திய காடுகளால் பார்த்திங்கன்னா சில சம் ஏரியா ஹாவ் மோர் ரெயின்ஃபால், சம் ஏரியா பார்த்திங்கன்னா ஹேவ் நோ லோ ரெயின்ஃபால். அதுபோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிமாலயா, ஹரியானா பிரதேஷ் ஸ்னோஃபால், ஆலங்கட்டி மழைகள் பெய்தான். அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்திங்கன்னா they have rainfall and this rain is suitable for it is useful for this rain the rainfall is very useful for the cultivation of wheat. அந்த ஏரியாவில் வீட் கோதுமை இருக்குது பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பார்த்தது வின்டர் சீசன். நெக்ஸ்ட்டு நம்ம சம்மர் சீசன். இந்தியாவில் சம்மர் சீசனுங்கிறது எப்படி டூரிங் தி சீசன். ஸோ சம்மர் சீசனுங்கிறது இந்தியாவில் வெர்டிக்கல் சன்ரைஸ் செங்குத்தாக இந்தியாவுடைய பிளேஸில் விழும்போது அங்கே வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து சம்மர் சீசன் சொல்கிறோம். சம்மர் சீசன் உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் டு மே உங்களுக்கு தெரிஞ்சிடும். They are the steady increasing temperature from south to north, practically hot and dry in the entire country initial part of the season. Weather over the land area of country influenced by the thunderstorm associated with rain, sometime with the hail, mostly for middle and latter part.
ஸோ இந்த சம்மர்சேஷன் பீரியடில் சம் ஏரியா பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ்னால என்ன பார்த்தீங்கன்னா தண்டர்ஸ்டும் இடியுடன் கூடிய சில ஆலங்கட்டி மழைகள் பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிங் தி சீசன் த டெம்பரேச்சர் ஸ்டார்ட் டு இன்க்ரீஸிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஏப்ரல் இன்டீரியர் பார்ட் ஆஃப் தி சவுத் இந்தியா ரெக்கார்ட் டு மீனிங் டெய்லி டெம்பரேச்சர். ஸோ ஏப்ரல் மாதம் தான் அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் சீசன் இந்தியாவில் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா ரெக்கார்டட் சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் டெய்லி டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி இருக்கும். சென்ட்ரல் இந்தியா லேண்ட் மாஸ் பார்த்திங்கன்னா 40 டிகிரி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரீச்சிங் ஃபார் 40 டிகிரி. பிகாஸ் இது என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வளிமண்டல காற்றழுத்த நிலையின் காரணமாக தான் எழுது. விண்ட் ப்ளோ ஃப்ரம் தி சவுத் வெஸ்ட்டு டு நார்த் ஈஸ்ட். அப்போ தென்மேற்கு டு வடகிழக்கு டைரெக்ஷன் நோக்கி. ஸோ வடகிழக்கு டைரெக்ஷனால் இன் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்காலில் தே பிரிங் ப்ரீ மான்சூன் ஷோவர் ஃபார் தி வெஸ்ட் கோஸ்ட் டூரிங் தி மந்த் ஆஃப் மே. இப்போ அந்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பருவகால மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மழைப்பொழிவு காற்று டைரெக்ஷன் சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன் டு நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் மாறுது. ஸோ அந்த டைமில் தே ஆர் எ ஃபியூ தண்டர்ஸ்டோர் சில காற்று வீசுகளாக இருக்கக்கூடிய தண்டர்ஸ்டோர் இடியுடன் கூடிய மழைங்கிறது மேங்கோ ஷோவர் பேர். மேங்கோ ஷோவர் அப்படின்னு பேர். ஏன் மேங்கோ ஷோவர்னால் ஸோ இந்த கோடை காலத்தில் அந்த டைப்பில் மழை பெய்யக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஸோ அந்த டைமில் ஸோ இந்த மேங்கோ வந்து ஈஸிலி ரைப்பனிங் ஃபார் மேங்கோஸ் அப்படின்னா ஈஸியாக வந்து சீக்கிரம் குயிக்காக பழுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுது. இது ஹெல்ப் டு குயிக் ரைப்பனிங் ஃபார் மேங்கோஸ் ஆல் த கோஸ்ட் ஆஃப் கேரளா கர்நாடகா மற்றும் கேரளா பகுதியில் கல்டிவேஷன் கூடிய மேங்கோஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பழுக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன? இந்த மேங்கோ ஷோவர்ஸ். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷன் வளிமண்டல காற்றழுத்த நிலையின் காரணமாக இது ஏற்படுது. இதே பார்த்திங்கன்னா நவாஸ்டர் அண்டு கால்பைசாகி ஆர் தி லோக்கல் ஸ்டோம் வித் தண்டர் பிலோ ஃப்ரம் நார்த் வெஸ்டர்ன் பார்ட். வடமேற்கு பகுதிகளில் ஸோ இந்த லாஸ்டிங் ஃபார் ஷார்ட் டூரேஷன் அதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நவாஸ்டஸ் அப்படின்னு பேர். நவாஸ்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வடமேற்கு திசையில் வீசும் இந்த காற்றை தான் என்ன சொல்கிறாங்க? நவாஸ்டஸ் சொல்கிறாங்க. So it occurred to the eastern and northeastern part of Bihar, West Bengal, Assam during the April to May. ஆவது பாருங்க. அப்போ வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பீகார்லாம் ஏப்ரல் டு மேல இட் அப்ரோச் டு சுச்சுவேஷன் ஃபார் நார்த் வெஸ்ட்லி டைரெக்ஷன் வடமேற்கு டைரெக்ஷன் நோக்கி இது வந்து வீசுது. வடமேற்கு அப்படி வட வெஸ்ட்லி அப்படின்னு தெரியுங்க டைரெக்ஷன் இது வந்து சிச்சுவேஷன் ஃபார் தி வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் பார்ட்டில் இந்த மழை பொழிவு கொஞ்சம் அப்ரோச் கிடைக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று என்ன சொல்கிறாங்க? நவாஸ்டஸ் ஆர் கால்பைசாகி அப்படின்னு சொல்கிறாங்க. கால்பைசாகிஸ் அப்படின்னு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்தது ஜென்ரலாக. ஸோ இதில் ஒரு 2 மார்க்ஸ் இருக்குது. பட் ஆனால் நெக்ஸ்ட் நான் பார்க்க வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரைனிங் சீசன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முக்கியமான டாப்பிக்கு. உங்களுக்கு 5 மார்க்கில் வர்றது நீங்கள் அதை தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. 5 மார்க்கில் தெரிஞ்சிருக்கணும். அந்த பிக்சரே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா கொஸ்டின் புக் பேக்ஸ் தான். சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரேபியன் சீலேருந்து இப்படி மார்க் பண்ணுவீங்க போயிட்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவாங்க. அது நார்த் ஈஸ்ட் பண்ணால் வடகிழக்கு பருவக்காற்று, அது வடக்கே இருந்து இப்படி அது வந்து இப்படி போடணும். ஸோ இந்த நீங்கள் உங்கள் பிக்சர் கொடுத்துட்டாங்க, இதை நீங்கள் பார்த்து மேப்பில் ட்ரா பண்ணணும். ஸோ எய்தரார் இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மேப்பில் பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியா இல்லை நார்த் வெஸ்ட் மான்சூன் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ லாஸ்ட்டு கேட்டிருக்காங்க அடிக்கடி கேட்டால். நீ கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட்டடாக கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு, பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம அதில் தான் பார்க்க போகிறோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது எப்படி வரும்? சவுத் வெஸ்ட் மான்சூனுங்கிறது தெரியுது உங்களுக்கு, அரேபியன் ஷீ. ஸோ அரேபியன் ஷீயில் அந்த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்
வளிமண்டல காற்றழுத்த சுழற்சியின் காரணமாக அது ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் காரணமாக அந்த காற்றானது ஸோ வெஸ்ட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னது மேல் நோக்கி அப்வர்ட்ஸ் ஆகி அப்படியே வடக்கு இந்தியாவுடைய வடக்கு நார்த் நோக்கி போகுது. இங்கே போய் அதனால் இந்தியா ஃபுல்லாக மழை பொழிவு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ளெக்ஷன் ஆகிறதெல்லாம் ரெண்டாகும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனில் பே ஆஃப் பெங்கால்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வளிமண்டலத்தினால அந்த ஏர் ப்ரெஷர் டிஃப்ளெக்ஷன் இருந்து ரெண்டாக இந்தியா ஃபுல்லாக கொஞ்சம் இடங்கள்லாம் மழை பொழியுது. இது எப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க போகிறோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு ரெய்னிங் சீசன். சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் மழைக்காலம் சொல்லியிருக்காங்க. மழை சீசன் மழை பருவக்காலங்கள். த சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் அ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் ஆஃப் தி இந்தியன் கிளைமேட். இந்திய காலநிலையில் மிக முக்கியமான ஒன்றா சொல்கிறாங்க சவுத் வெஸ்ட் மான்சூனு. த ஒன் செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் டேக் பிளேஸ் டு நார்மலி ஓவர் த சதர்ன் டிப் ஆஃப் கண்ட்ரி. ஸோ அப்போ அதில் ஒரு செட்டு மொத்தம் ரெண்டாக டிஃப்ளெக்ட் ஆகுது. ஒன் செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒரு பகுதியாக தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது நார்மலி ஓவர் த சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி பட் த ஃபஸ்ட் வீக் ஜூனுடைய ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த சதர்ன் மோஸ்ட் டிப்லேருந்து ஆரம்பித்து நார்மலி என்ன ஆகுது போகுது. த அட்வான்ஸ் அலாங் வித் கொங்கன் கோஸ்ட் நியர்லி ஜூன் ஃபஸ்ட்டு வீக் அப்படியே அங்கே ஆரம்பித்து செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஓவர் தி கொங்கன் கோஸ்ட் வருது. This monsoon is influenced by the global phenomena like to எல்லினோ. உலக அளவில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துது எல்லினோ சொல்லுவாங்க. தாக்கத்தின் காரணமாக ஏற்படுது. இந்த மான்சூன் என்ன செய்யுது அப்படின்னா prior to the one set of southwest monsoon, the temperature in North India reaches up to 40 degrees Celsius. ஸோ அதில் ஒரு செட் ஆஃப் மான்சூன்ஸ் என்னது ஸோ ரெண்டாக பார்த்தோம். ஒன் செட்டு பார்த்தீங்கன்னா கொங்கன் கோஸ்ட், இன்னும் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் செட் சவுத் வெஸ்ட் மான்சூன். டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா அந்த ரீச்சஸ் அப் டு 40 டிகிரி செல்சியஸ். இங்கே இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது நார்த் இந்தியாவில் ஹை டெம்பரேச்சர் இருக்குது. தி சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் விண்ட் ஓவர் தி சவுத் இந்தியா வித் லைட்டனிங் அண்ட் தண்டர் டேர்ம் டு அண்டு பிரேக் அண்ட் பிரஸ்ட் மான்சூன் சொல்கிறாங்க. வெடிப்பு மழை அப்படின்னு பேர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஸோ அது வெடிப்பு மழை. ஸோ இப்போ வட இந்தியாவில் வெப்பநிலையானது என்ன 40 டிகிரி இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த மான்சூன் ஒன் செட் ஆஃப் மான்சூன் க்ரியேட் ஆகும்போது ஸோ நார்த் இந்தியாவில் ஹெவி டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இந்த ஹெவி டெம்பரேச்சராக இருக்கும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைமில் பல்வேறு வகையான சேஞ்சஸ் காரணமாக ஸோ ஒரு சவுத் இந்தியா கொடுத்தாங்க. சவுத் இந்தியா வித் லைட்டனிங் அண்ட் தண்டர் டேர்ம் டு பிரேக் ஆர் பிரஸ்ட் ஆஃப் மான்சூன். என்ன பருவ வெடிப்பு மழைன்னு சொல்லுவாங்க. பருவமழை வெடிப்புங்கிறது வெடிக்கிறது. த மான்சூன் விண்டு ஸ்டாக் டு அகெயின்ஸ்ட் டு சதர்ன் டிப்ஸ் ஆஃப் இந்தியா லேண்ட் மாசஸ் கெட்ஸ் டிவைடட் இன்ட்டு 2 பிரான்ச்சஸ் ரெண்டாக பிரியுது. ஒன் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் டு ஃப்ரம் அரேபியன் சி, ஒரு பிரான்ச்சஸ் அரேபியன் சி, அனதர் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால். அரேபியன் சி பிரான்ச்சஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் to give heavy rainfall for west coast India located for the windward sides. அரேபியன் சீயோடைய அந்த பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா விண்ட்வார்ட் சைட் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் விண்ட்வார்ட் சைடு இருக்குது. அதாவது இந்த காற்று போய் அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் டச் ஆகி அதே சைடு மழை பெய்யும் பார்க்கணும். அதான் மலைத்தடை மழைன்னு பேர். ஸோ அதோடைய லீவ் வாட்ஸ்னால் அந்த மலையோடைய அவுட் சைடு அடுத்த சைடு நெக்ஸ்ட் சைடு இருக்குது. The other part of the advance towards north is obstructed by Himalaya mountains. Result for heavy rainfall in north. The Aravalli mountain located parallel with the direction. The Rajasthan western part of not get the rainfall. ஸோ அதான் பார்த்தேன் அரேபியன் சீயில் ஒன் செட் ஆஃப் மான்சூன் என்ன ஆகுது அப்படின்னா கிவ் ரெயின்ஃபால் கொடுக்குது. ஸோ விண்ட்வார்ட் சைடு வெஸ்டர்ன் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு சைடு மழை பெய்யும், ஒரு சைடு மழை இல்லாமல். அப்புறம் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸோ மழையும் ஆரவல்லி ரேஞ்சஸ் அப்படிங்கிறது பேரலாக இருக்கிறதுனால ஆரவல்லி ரேஞ்சஸ் ஒரு சைடு மழையும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் மழை இல்லைன்னு சொல்கிறாங்க. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சஸ் மூவ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு நோக்கி நகருது. இந்தியாஸ் மியான்மர் த விண்ட் ட்ராப் டு செயின் ஆஃப் மவுண்டைன் நேம்லி காரோ
west with the result of decreases rainfall from east to west. ஸோ அப்போ அந்த பே ஆஃப் பெங்காலுடைய பிரான்ச்சஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியான்மர் சைடெலாம் எப்படின்னா இது அப்படின்னா த ரிசல்ட் ஃபார் டிக்ரீசஸ் ரெயின்ஃபால் ஃப்ரம் ஈஸ்ட் வெஸ்ட்டு கிழக்கு மேற்காக பார்த்தீங்கன்னா அங்கே மழை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஓவரால் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் பார்த்தீங்கன்னா 75% இந்தியா ரெயின்ஃபால் ரீஷன் ஃப்ரம் திஸ் மான்சூன். இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் கிட்டத்தட்ட 100%ல் 75% இந்தியா ஹேஸ் ரெயின்ஃபால் ஃப்ரம் விச் மான்சூன் அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச விட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசனை பார்ப்போம்.